காவிரி ஆணைய கூட்டத்தில் மேகதாது விவகாரத்தை நீர்வள கமிஷன் பார்வைக்கு எடுத்து செல்ல அனுமதித்த விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிமுக ஆட்சி காலத்தில் மேகதாது அணை குறித்து ஆணையத்தில் விவாதிக்கவோ அது பற்றி விவாத பொருளில் கொண்டு வரவோ அனுமதித்ததில்லை என குறிப்பிட்டுள்ளார். மேலும் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 28வது கூட்டம் டெல்லியில் நடைபெற்ற போது மேகதாது அணை விவகாரம் கூட்டத்தின் விவாத பொருளில் குறிப்பிடப்பட்டிருப்பதால் அது குறித்து பேச வேண்டும் என்று கர்நாடக தரப்பு அதிகாரிகள் வலியுறுத்தியதாக செய்திகள் தெரிவிப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே விவாத பொருள் பட்டியலில் மேகதாது அணை குறித்து இருப்பதை அறிந்த விடியா திமுக அரசும் கலந்து கொண்ட அதிகாரிகளும் ஏன் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் விதிகளுக்கு புறம்பாக மேகதாது பிரச்சனை குறித்து கர்நாடக அரசு அதிகாரிகள் பிரச்சனை எழுப்பிய போது அதனை கடுமையாக எதிர்த்து வெளிநடப்பு செய்யாமல் வாக்கெடுப்பில் கலந்து கொண்டது ஏன் எனவும் கழக பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பியுள்ளார். விவாத பட்டியலில் மேகதாதுவை சேர்க்காமல் விட்டிருந்தாலோ, ஆட்சேபனை தெரிவித்து வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் வெளிநடப்பு செய்திருந்தாலோ மேகதாது பிரச்சனை நீர்வள கமிஷனின் பார்வைக்கு சென்றிருக்காது எனவும் குறிப்பிட்டுள்ளார். தீய சக்தி திமுகவும் அதன் கூட்டணி கட்சியான கர்நாடக காங்கிரஸ் அரசும் திரைமறைவு நாடகத்தை நடத்தி தமிழகத்திற்கு காவிரி நதிநீர் பிரச்சனையில் மீண்டும் மீண்டும் துரோகத்தை நிகழ்த்தி வருவதை கண்டித்துள்ளார். தமிழகத்தை வஞ்சிக்க முயற்சிக்கும் எந்த பிரச்சனையையும் அதிமுக பார்த்து கொண்டிருக்காது எனவும் பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். விடியா திமுக மற்றும் காங்கிரஸ் திரைமறைவு நாடகத்தை நிறுத்திவிட்டு தமிழகத்தின் காவிரி நீர் உரிமையை துளியளவும் விட்டுக் கொடுக்க கூடாது எனவும் விடியா அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார்.